வெயிலுக்கு நல்ல குழுக்குள்ள சில்லுன்னு ஐஸ்கிரீம் வாழைப்பழத்தை வச்சு செய்யலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கூட லைக் போட்டுருங்க. இன்னைக்கு வந்து நான் நேந்திரம் பழம் வச்சு தான் செய்கிறேன். எனக்கு வந்து நேந்திரம் பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் செவ்வாழை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் வந்து கடையில் வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரிலாம் அந்த டேஸ்ட்டுக்கும் கொடுக்காது. பட் வந்து நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்கிறோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வாழைப்பழத்தில் செய்கிறதுனால வாழைப்பழ டேஸ்ட் தான் இருக்கும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இது ஒரு ஜாரில் மாற்றிட்டு நான் எனக்கு வந்து ஒரு 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற சீடை வந்து எடுத்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மில்க் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். நான் வந்து காய்ச்சான பால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கிட்டு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 7 to 8 hours வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். டேட்ஸ்க்கு பதில் சுகர் சேர்த்துக்கலாமா இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாமா சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான், சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும், அவ்வளோதான். இந்த சம்மருக்கு வந்து குழந்தைங்க ஐஸ்கிரீம் வேணும்னு நடம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டேஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஐஸ்கிரீம் அப்படின்னு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.